போய் சாப்பிடுவோம். எல்லாத்தையும் எடுத்து வைக்கவா? முடியுங்க அம்மா. சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சா? வச்சுட்டு தானே காட்டுறது தானே வாண்டு கூப்பிட்டுருக்கு. அப்புறம் என்ன ரெடி ஆயிடுச்சாமாட்டா? வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் வைப்போம்? ஓடியாங்க. இன்னைக்கு பொங்கல் வெண்பொங்கல் வச்சு உங்களுக்கு காட்டினதே இல்லை ஒரு காலமும். அதே இன்னைக்கு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெண்பொங்கல். என்னென்ன போடுவீங்க நீங்கள்லாம்? நான் பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, இஞ்சி, அப்படியே மிளகு, சின்ன சீரகம் இதெல்லாம் போட்டு அப்படியே குக்கரில் வச்சுருவேன். அப்படியே இந்த அரிசி பச்சரிசிலாம் போட மாட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளை இருக்கு நம்ம வீட்டில். பச்சரிசி போட்டால் பிள்ளைகளுக்கு சேராது வயிற்றுக்கு. அதனால கர்நாடகா குருணை இருக்கு பாருங்க, பொன்னி குருணை, அதுதான் போடுவேன். நல்லா செஞ்சுருக்கேனா? அதுக்கப்புறம் பார்த்துங்க தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி நல்லா கட்டியாக பொங்கலுக்கு மட்டும் கட்டியாக வச்சுருவேன். இந்த மூடுத்தே ஆரிப்பு. அப்புறம் பார்த்துங்க காலையில் வச்ச சாம்பார். காலையில் வச்ச சாம்பாரை அப்படியே நைட்டுக்கும் அப்படியே பயன்படுத்திக்க வேண்டியது. அப்படியே நாங்கள் சாப்பிட போகிறோம் மாடிக்கு. வாங்க எல்லோரும் போய் சாப்பிடுவோம். சார்ஜ் வர கம்மியாக இருக்குதா? நல்லா பனி கொட்டிக்கிட்டு கிடக்கு. சுட சுட வெண்பொங்கல் மாடி கொடுத்தா. உனக்கு வைக்கிறேன் நண்டு, உனக்கு வைக்கிறேன் நண்டு, உனக்கு இல்லாததா? எப்படி மக்களே, எங்கள் குடும்பத்தை பூரா பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்க. எப்படி மாடியில் உட்காந்து நல்லா சுட சுட ஆவி வரக்க பொங்கல் சாப்பிட்றோம் பார்த்துக்கோங்க. பொங்கலோ பொங்கல்ல வெண்பொங்கல் சரியா வச்சுப்பா. எனக்கு நான் போட்டுக்கிறேன்ப்பா. நீங்க சாப்பிடுங்கப்பா. நீங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது பூரா யார் சாப்பிடுறது? எப்படி நண்டு நண்டு பூரா மிச்சம் வச்சுறேன். அம்பிட்டு சாப்பிடுதாக்க நண்டு. சாம்பாரா? எனக்கும் எல்லாரும் நல்லபடியா எங்களை மாதிரியே குடும்பத்தோட குடும்ப குட்டியோட நல்லபடியா இருங்க. லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முனியம்மா குடும்பத்தை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எப்படி சந்தோஷமா நல்ல மாடியில குளுக்குண்டு நல்ல வெண்பொங்கல் சாப்பிட்டு இருக்கா. போது ஓடியா பூஜா, சாப்பிட ஓடியா பூஜா.